ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுமே நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் நியூ இயர்னாவே நமக்கு செலிப்ரேஷனுக்கு முக்கியமாக தேவையானது கேக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரூட் கேக் எப்படி வீட்டிலேயே நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக சாஃப்டாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கடையில் கேக் கேட்குற குழந்தைங்க கூட வீட்டிலேயே பண்ணித்தர சொல்லி தான் கேட்பாங்க. இப்போ இந்த கேக்கோட ஸ்பெஷல் என்னென்னா, இதில் எக்கோ ஆல்கஹாலோ நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த கேக்கரை சூப்பராக பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன தேவைன்னா, கருப்பு திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அத்திப்பழம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும்னு விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நம்மளில் பல பேருக்கு இதை கிஸ்மிஸ்ன்னு சொன்னால் தான் தெரியும். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் செர்ரி எடுத்துக்கலாம். கேக் சாப்பிடும்போது அங்கங்கே க்ரன்ச்சியாக கடிபடுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவு ஆரஞ்சு ஜூஸு, ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸில் ஊறுறது கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆரஞ்சு ஜூஸில் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்குது. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த கேக் நான் குக்கரில் பண்ண போகிறதில்ல. இந்த ஃப்ரூட் கேக் செய்ய அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்முக்கும் மீடியமுக்கும் இடையில இருக்கிற ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பித்தாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்ருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரூட் கேக்குக்கே ஃப்ளேவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். பட்டைப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஜாதிக்காய். இது கடைகளில் கேட்டால் கொடுப்பாங்க. இதை நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. 1 கப் மைதாவுக்கு 1/2 கப்பு நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம். இதில் சேர்த்துருக்கிற மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான திங்ஸ் தான். இந்த கேக்கை தாராளமாக நீங்கள் அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் மேலே டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிறத நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். கேக் செய்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் இல்லை, ஆரஞ்சு ஸ்கின்னுமே இங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது 1 டீஸ்பூன் அளவு நல்லா கிரேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நமக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, நீங்கள் பிஸ்தா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் ஃபைனல் டச்சாக நம்ம வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் செய்ய தேவையான கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கேக் பேன் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பேன் எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக பட்டர் விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நம்மளுக்கு டீமோல்டு பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு கேக் அழகாக வரும். இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர் ஷீட்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த பட்டர் ஷீட்டை ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேக் பேட்டரை பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நிறையவே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
கேக் பேட்டரை பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேனை இந்த மாதிரி ஒரு 2 தடவை தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேனையும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் பேனை நல்லா சென்டராக ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு ரைஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸில் எடுத்தது. அப்படியே உங்களுக்கு மேலே அப்படியே உப்பி வந்திருக்குது தெரியுது பாருங்கள். இந்த கேக்கை ஒரு 45 மினிட்ஸு சிம்மிலே வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். கேக்கோட பேக்கிங் டைம் நம்ம எந்த அளவுக்கு அடி கனமான பாத்திரம் எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ கேக் வந்து பேக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ கத்தியை விட்டு பார்க்குறோம். இப்போ கத்தியில் எந்தளவும் அந்த பேட்டர் வந்து ஒட்டலை. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் பேன் எடுத்து நம்ம வெளியே வைக்கிறோம். நீங்கள் கேக் பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணும்போது மாவு இருந்ததுன்னா இன்னும் டைம் கொடுத்து நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ மேலே டாப் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணலாம். கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கார்னர்ஸை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறோம். இப்போ இந்த கேக்கை டீமோல்டு பண்ணலாம். நல்லா அழகாக சூப்பராக கேக் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பாத்திரத்துலேயும் எந்த இதுவும் ஒட்டலை. இப்போ இதை நம்ம இந்த பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். நல்லா பேக் ஆகிருக்கு. இதை இன்னும் கூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சல்லடையில் வச்சோன்னா கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கும். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இன்னும் கொஞ்சம் கூல் ஆகும். நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரூட் கேக்கு தயாராகிடுச்சு. கேக் செய்கிறத வீடியோவாக எடுக்கிறது தான் பெரிய ஒரு ரிஸ்க்கான வேலை. அந்த வேலையில் ஏகப்பட்ட சொதப்பல்களும் நடக்கும். அந்த சொதப்பல்களில் ஒரு சில ப்ளஸ் இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்ச அளவு க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு எந்தளவு மெனக்கட வேண்டியிருக்குன்ற கிளிப்பிங்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐயோ சலிக்காம விட்டுட்டேன் பார்த்தியா? நல்ல வேலை.